வீடியோலாம் நிறைய பேசுவீங்க, இந்த மாதிரி சிலையை உடைப்பேன் அப்படிலாம் பேசியிருக்கீங்களே. கட்சிக்கு நம்ம பண்ணுறதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி விஷயமும் பண்ணுற சொல்லுங்க. நீங்கள் கட்சிக்கு நல்ல விஷயம் பண்ணணுன்ட்டு நிறைய விஷயம் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி சிலையை உடைச்சி அகற்றுறது அந்த மாதிரி இதெல்லாம் நேரம் செலவிடுவீங்களா? சிலையை உடைப்பேன்னு சொல்லலை, சமாதியை உடைப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் உடைப்பேன்னு இல்லை, நீ வேணா பாரு, அதுதான் உடைக்கப்படும். அது காரணம் உனக்கு சொல்கிறேன். நீ எதுக்கு ஆக்கிரமிப்புன்னு எங்கள் மக்கள் கட்டியிருக்க 60 ஆண்டுகளாக வாழ்ந்த வீட்டை அடிக்கிற? அதுக்கு என்ன சொல்கிற? என்ன காரணம் சொல்கிற? ஆக்கிரமிப்புங்கிற. ஒரு ஏரியை ஆக்கிரமிக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அனுமதிச்சிட்ட. வீட்டு வரி போட்டிருக்க, மின் இணைப்பு கொடுத்துருக்க, எரிவாயு இணைப்பு கொடுத்துருக்க, குடும்ப அட்டை கொடுத்துருக்க, வாக்காளர் உரிமை கொடுத்துருக்க, வரி வாங்கியிருக்க, சாலை போட்டிருக்க, எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு 60 வருஷம் கழிச்சு ஆக்கிரமிப்புன்னு இடினா அது அக்கிரமம் தானது. சரி, இது ஆக்கிரமிப்பு இடிக்கிறீல்ல. உலக புகழ்பெற்ற 2வது பெரிய கடற்கரையை ஆக்கிரமிச்சிருக்க, அது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? கடற்கரை எப்படி ஒரு சில குடும்பத்துக்கு கல்லறையாச்சு? நீ என்னத்த அப்படி சாதிச்ச? நாட்டு விடுதலைக்கு தூக்கல தொங்கினவன் செக்கெழுத்தவன் எங்கே புதைச்சிக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. 2 ஏக்கரில் படுக்கிற ஒரு மனிதனை புதைக்கிறதுக்கு 2 ஏக்கர் தேவையா? கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. அப்புறம் அது என்ன பண்ணலாம்னு சொல்லு, என்ன பண்ணலாம்னு சொல்லு. 8 ஏக்கரை நீ எப்படி ஆக்கிரமிச்ச? கோயிலிருந்து வெளியில கூட்டிட்டு வந்த, வழிபாடுறது முட்டாள் கடவுளை கும்பிடுறேன் முட்டா பைத்தியக்காரன் புதவுளியை கும்பிட விட்டா